கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். எசேக்கியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எசேக்கியாவின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். எங்க அப்பாவை 2023 நாங்க ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தோம். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்ன மூச்சு பேச்சுமே இல்லை, இங்க மட்டும்தான் இழுத்துட்டு இருக்கு. இப்போ ஆஸ்பத்திரி கூட்டு போனா அவங்க ஸ்ட்ரோக் அப்படின்ட்டாங்க, ஃபுல்லா இழுத்து வச்சிருக்கு அப்படின்ட்டாங்க. ஆக்சிஜன்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வெண்டிலேட்டர் மூலமா தான் ஆக்சிஜன் என்ன செஞ்சிருக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி எந்த ஒரு அசையுமே இல்லை, கை கால் உடம்பு எந்த ஒரு அசையுமே இல்லை, கண்ணு திறக்கவே இல்லை. 5 நாள் ஆச்சு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இனி அவ்வளோதான், உங்க அப்பா பிழைக்க மாட்டாங்க. ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் மூலமா தான் ஆக்சிஜன் போயிட்டு இருக்கு. இந்த மிஷினை எடுத்துட்டோன்னா உங்க அப்பா அவ்வளோதான், மறித்து போய் விடுவார். கையெழுத்து போடுமான்ட்டாரு. கையெழுத்தும் போட்டாச்சு. ஆனா நாங்க என்ன பண்றோம்? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு நாள் சாயங்கால நேரத்துல நான் என்ன பண்றேன், ஒருத்தருடைய செய்தியை கேட்கிறேன். அந்த செய்தியில இதே சம்பவத்தை மூலமா கர்த்தர் என்னோட பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் கேட்ட உடனே கூட கொஞ்சம் விசுவாசம் அதிகமாக வந்தது. அல்லேலூயா. அதே போல டாக்டர் முடியாதுன்னு சொன்னாரு. டாக்டர் சொன்னாரு மரித்து போய் விடுவான்னு என்று சொன்னாரு. ஆனா கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்னைக்கும் ஜீவனோட வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அங்கே மாற்றம் உண்டாகிறது, அங்கே ஜீவன் உண்டாகிறது. டாக்டர் மரித்து போயிடுவா என்று சொன்னாலும் நம்ம ஜீவனோட ஜீவனை தான் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. எங்க அப்பா சரீரத்துல ஒவ்வொரு உறுப்பை பார்த்து நான் பேசினேன். இயேசுவி நாமத்தினால மூளையே நீ செயல்பட ஆரம்பி. இயேசுவி நாமத்தினால நீ என்ன பண்ணு, காதே நீ செயல்படு. இயேசுவி நாமத்தினால கண்ணை செயல்படு. இயேசுவி நாமத்தினால வாயை செயல்படு. இயேசுவி நாமத்தினால நுரையீரலை செயல்படு. இயேசுவி நாமத்தினால இருதயமே செயல்படு. இயேசுவி நாமத்தினால கைகளை செயல்படு, கால்களை செயல்படு. நுரையீரல், கல்லீரல், கணையம், கிட்னி, இருதயம் எல்லாமே செயல்படு என்று சொல்லி இயேசுவி நாமத்தினால பேசிக்கிட்டே இருக்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 என் கையில இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அந்த உடனே லைட்டா காலை அசைத்தார்கள். 5 நாளா 5 நாளா எந்த ஒரு அசையுமே என்ன செய்யல இல்ல. ஆனா நம்ம விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, காலை அசைக்க வச்சாரு, அடுத்து கையை அசைக்க வச்சாரு, அப்புறம் கண்ணுக்கு திறக்க வச்சாரு, அதுக்கப்புறம் சாப்பிட வச்சாரு. 7 நாள்ல மரித்து விடுவார் என்று சொல்லி டேட்டே கொடுத்த டாக்டர் மத்தியில 7 நாள்ல ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு மாறி வர கர்த்தர். எங்க சொந்தக்காரங்களா நினைச்சாங்க சாந்தப்பா அவ்வளவுதான் மரிச்சு போயிடுவாரு, அவருக்கு பெட்டியே தான் ரெடி பண்ணணும். எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. சாந்தப்பா அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் ஜீவனோட வீட்டுக்கு கொண்டு போனாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எல்லாரும் ஆச்சரியத்தோட தான் பார்த்தார்கள். கர்த்தர் அப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலை ஆன்லைன்ல